நண்பர்களுக்கு வணக்கம். அரசு பேருந்துகளோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கை ஒட்டி இருக்கிற இன்னொரு பள்ளத்தாக்கு பகுதி தான் வருசநாடு பள்ளத்தாக்கு. அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட அழகான பகுதியா இருந்தாலுமே இந்த பகுதியை பற்றின ஒரு பழமொழி, வருசநாடு பள்ளத்தாக்கு போனா வச்ச இடத்த சொல்லிட்டு போன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு போனா யாருமே உயிரோட வந்ததில்லை அப்படின்றதுக்காக அந்த பழமொழியே சொல்லியிருக்காங்க. வைகை ஆறு உற்பத்தி ஆகிறதே இந்த பள்ளத்தாக்குல இருந்துதான். வைகை ஆத்து கரையோரம் அமைஞ்சிருக்கிற இந்த வருசநாட்டில் தேங்காய் அதிக அளவில் விளைவிக்கிறாங்க. இந்த வருசநாடு தேங்காய்க்குன்னு தனி மவுஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்கு கிராமத்துக்குமே பிரைவேட் பஸ்ஸுகள் சென்னையிலிருந்து ஒரு பஸ்ஸாவது ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வருசநாடு பகுதிக்கு ஒரு பிரைவேட் பஸ் கூட சென்னையிலிருந்து கிடையாதுங்க. சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வருசநாட்டுக்கு எஸ்இடிசி தினமும் ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. இந்த பஸ்ஸோட டிக்கெட் டீடைல்ஸ், பிரைஸ், பஸ் டைப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. நண்பர்கள் யாராவது வருசநாட்டில் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.